ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசி. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஹல்லேலூயா. மக்கள் இந்த கசப்பான ஒரு சூழ்நிலையை கடந்து அந்த கசப்பிலிருந்து தேவன் மாற்றி அவர் வாழ்க்கையில மதுரத்தை கொடுக்கிறார். வாக்கு பண்றார், நான் தான் உங்களுக்கு பரிகாரி, என் வார்த்தை நீங்க கேட்டு நடங்க, நானே உங்களுக்கு எல்லாவற்றிலும் பரிகாரியா இருப்பேன், எல்லா சூழ்நிலையிலும் நான் தான் உங்களுக்கு பரிகாரியா இருப்பேன், அதனால கலங்காதீங்கன்னு தைரியம் கொடுக்குறாங்க. அப்படி பேசும்போது தான் இவர்கள் எல்லோரும் எங்க வந்தாங்கன்னா ஏலிமுக்கு வந்தார்கள். ஏலீம் என்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. இப்போ அந்த ஏலீம் என்ற இடத்துக்கு வரும்போது 12 நீரூற்று இருக்கிறது. அங்கே தண்ணீர் நிரம்பி இருக்கிறத பார்க்க முடியுது. 70 பேரீச்ச மரங்கள் இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ இதெல்லாம் இருக்குது. தேவனுடைய பிள்ளையே, தேவனை விசுவாசித்து நீங்கள் அவர் அண்டைக்கு வர வேண்டும். ஏலிம் என்றால் தேவர்கள் என்று அர்த்தம். அந்த இடத்துல நீங்கள் வந்து தேவர்கள் அப்படின்னா நீங்க எல்லா தேவர்கள், இதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், திருத்துவமானவர், அவரே சகலருமா இருக்கிறார். இந்த திருத்துவமான தேவனை தேடி, எல்லாமுமா இருக்கிற தேவனை தேடி நீங்கள் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில நீரூற்றிற்கு பஞ்சமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில பலனுக்கு பஞ்சமே இல்லை. தண்ணீர் என்பது ஜீவன், அது ரொம்ப முக்கியமானது. பேரீச்ச மரம் அப்படிங்கிறது, பேரீச்சம் பழங்கள் பலனை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கும் மக்கள் அதிகமாக சாப்பிடுகிற பழத்தில் பார்த்தீங்கன்னா பேரீச்சம்பழம். வேர்ல்டு முழுக்க போகுது. அரபு நாடுகள்ல இருந்து வேர்ல்டு முழுக்க அந்த பேரீச்சம்பழம் அவ்வளவு ஸ்ட்ரென்த், இரும்பு சத்து, அதில் இல்லாத சக்தியே கிடையாது. அவ்வளவு மேலான சக்தி. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் அண்டைக்கு நீங்கள் வரும்போது, தேவ சமூகத்தை கிட்டி சேர்ந்து வரும்போது உங்கள் வாழ்க்கையில நீரூற்றுக்கு பஞ்சம் இல்லை. அதாவது ஆசீர்வாதத்திற்கு பஞ்சம் இராது, ஒரு குறைவும் இராது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்களுக்கு குறைய வைக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையில நீரூற்றை போல ஆசீர்வாதங்கள் இருக்கும். தேவனை தேடும்போது நீங்கள் பலமுள்ளவர்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக, கர்த்தருக்குள்ள பலப்பட்டவர்களாக, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய திராணி உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். தேவன் அன்னைக்கு வருகிறதுல அவ்வளவு சக்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அழகான வரியில தேவன் அண்டைக்கு சேருவது அவ்வளவு பாக்கியமானது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர் அண்டைக்கிட்டி சேருங்கள், குறைவில்லாத ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தரண்டைக்கு வாருங்கள், ஆசீர்வாதம் நிரம்ப பெற்றுக்கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோட இருப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மண்டைக்கு உம்மோடு கூட ஆண்டவரே நெருங்கி கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலன்கள் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது, அவைகளை எடுத்துக்கொள்ளத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மண்டையிலே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, உம்மண்டையில எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் நெருங்கணுமே, இன்னும் வாழணுமே, இன்னும் உமக்கென்று பெரிய காரியங்களை செய்யணும். தேவனே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.